மீண்டும் ஒரு தேர்தல்னா தமிழகம் ஏன் தாங்காது? 10 லட்சம் கோடி கடன் வாங்கல, கூட வந்து ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்குங்க சார். இப்போ அது முக்கியம் கிடையாது சார், இங்கே அது முக்கியம் கிடையாது. மக்களுடைய எண்ணத்துக்கு விரோதமாக நீங்கள் ஒரு ஆட்சி அமைக்க முடியாதுல்ல. அது யாராக இருந்தாலும், அது திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, தாவேகா இருந்தாலும் மக்கள் வாக்களிச்சாங்க. மக்களுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் வந்து தனித்து போட்டிட்டு தனித்து வந்து ஆட்சி அமைக்கிற தனித்து போட்டியா எங்கள் தலைவர்? கூட்டணிலாம் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து எதிரணியில் இருந்தாங்க. நான் விஜய் இப்போ உதாரணத்துக்கு நானே ஓட்டு போட்டு வச்சுப்போம். நான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்றால் தான் நான் ஓட்டு போட்டேன். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? ஜெயிச்சிட்ட பிறகு என்ன செய்றீங்கன்னா, திமுக அணிலேருந்து ஒரு 2 பேரை வர வச்சுக்கிறீங்க, அதிமுக அணிலேருந்து 2 பேரை வர வச்சுக்கிறீங்க. அப்போ என்னுடைய எண்ணம் என்னாச்சு? மைண்ட் வாய்ஸ்ன்ட்டு சத்தமாக பேசுகிறீங்க சார். மைண்ட் சார் கிடையாது சார். நான் இருக்கிறது சொல்லிடுறேன். நான் அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் விஜய் தாவேகாக்கு வாக்களிக்கல. ஆனால் நேர்மையாக பேசணும்ல, நேர்மையாக நியாயமாக பேசணும். விஜய்க்கு வாக்களித்த ஒரு சராசரி தொண்டை என்ன நினைப்பேன்? எங்கள் தலைவர் வந்து தனித்து போட்டிட்டாரியா, எங்களுக்கு ஏன் திமுக அணியிலிருந்து ஒரு 2 பேர் வந்து இப்போ ஆதரவு அளிக்கணும்? நேற்றைய தினம் வரைக்கும் திருமாவளவனுக்கு RSS பட்டெடுத்த பிள்ளைன்னு சொன்னார். அவரு என்ன எங்கள் தலைவர் தத்து எடுக்கிறது? இதில் ஒரு பெரிய காமெடியெலாம் நடக்குது. சிந்தனை செல்வன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தலைவரை முதலமைச்சர் ஆக்கிடுங்க. எப்படி இருக்கு? அப்போ இது யாரை கேலி பண்ணுற மாதிரி இருக்குது?